குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு லைட்டிங்லேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸில் இப்போ நான் கண்ணாடி போட்டுட்ருக்கேன். நல்ல வெயில் அடிக்குது, கண்ணாடி கருப்பாகிடுச்சு. எதுக்காக கண்ணாடி போடுறோம்? அந்த வெளிச்சோட்டத்தை தாங்கல முடியல இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய இன்சிடெண்ட்டு, நிறைய சோகம் வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கண்ணாடி மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே புழுங்கி கஷ்டப்படுவோம் இல்லையா? ஆனால் கண்ணாடி எப்பயுமா போட்டுக்கிறோம் இல்லையே? ஈவினிங் மேலே சன்செட் ஆனதுக்கப்புறம் கண்ணாடி கட்டிடுறோமா இல்லையா? வெயிலோட இது போனதுக்கப்புறம் கட்டிடுறோமா இல்லையா? அதே மாதிரி தான் மனசில் இருக்கிறத தூக்கி போட்டுடணும். எப்பயுமே வெறும் கண்ணால் பார்க்குற மாதிரி எப்பயுமே தெளிவான எண்ணத்தோட சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக நம்ம முதல்ல இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் சரி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணவே கூடாது. எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆல் வில் பிகம்ஸ் இன் எ மிராக்கல் வே. ஒவ்வொன்றும் நம்ம நினச்சதுக்கு மேலே இன்னும் சந்தோஷமாக நடக்கும். அந்த வரும்போது நம்ம அதை வரவேற்க தயாராக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்மளுடைய மனசு உடம்பையும் திடகாத்திரமாக வச்சுக்கணும்ல. ஸோ லைக் இந்த ஸ்பெக்ஸ் மாதிரி அந்த சன் மாதிரியும் எல்லாமே ஒரு ஜிமிக்ஸ், கொஞ்சம் நேரம் மட்டும்தான். என்றைக்குமே நம்மளுடைய சந்தோஷம் நல்லபடியாக இருக்க நம்ம மட்டும்தான் காரணம். மேக் ஏ ஒன் ஃபுட், ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க டுவர்ட்ஸ் அ பிரைட் ஃப்யூச்சர். ஆல் வில் பி கம்ஸ் டு யுவர் ஃபீட். ஆல் த பெஸ்ட், டேக் கேர். நான் இருக்கேன் உங்களுக்கு எப்பயும்.